ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 2ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம் 11வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை அனுபவிக்க மீண்டும் நாம் அழகர் மலையே மானசீகமாக அடைகிறோம். இந்த பாசுரத்தில் இந்த பதிகத்தை அனுபவிச்சவாளுக்கெல்லாம் என்ன பலன் என்பதை பெரியாழ்வார் விளக்குகிறார். இது அனுபவிச்சதே பெரிய பலன், அத்தோடு பலனும் இருக்கான். மருத பொழிலணி மாலிருஞ்சோலை மலை தன்னை கருதி உரைகின்ற கார்க்கடல் வண்ணன் அம்மான் தன்னை விரதம் கொண்டு ஏத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் கண்ணன் கழலினை காண்பர்களே. மருதப் பொழிலணி மாலிருஞ்சோலை மலை தன்னை கருதி உரைகின்ற கார்க்கடல் வண்ணன் அம்மான் தன்னை விரதம் கொண்டேத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல் கருதி உரைப்பவர் கண்ணன் கழலினை காண்பர்களே. பாட்டின் முதல் 2 அடிகள்ல இந்த பதிகத்தின் சாரம் என்னங்கிறத சொல்றார். இது அழகர் மலையை பற்றி பாடப்பட்டது. அழகர் மலை எப்படிப்பட்டது? மருத பொழில் அணி, பொழில்னா சோலைன்னு அர்த்தம், அணினா அலங்காரம்னு அர்த்தம். பொழில் அணினா சோலைகளையே அலங்காரமாக கொண்ட மலை, அதனாலதானே சோழமலை சோழமலைன்னு சொல்றோம் இல்லையா. பொழில் அணி, பொழிலாகிய சோலையே அணியாக கொண்டது. எப்படிப்பட்ட பொழில்னா அங்கதான் பெரியாழ்வாருடைய தமிழ் விளையாடுறது. மருத பொழில்னர், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும்னு அர்த்தம். இது எல்லாரும் பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் படித்திருக்கலாம், ஞாபகம் இருக்கும். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லைனா காடு காடு சார்ந்த பகுதி, மருதம்னா வயல் வயல் சார்ந்த பகுதி, நெய்தல் அப்படின்னா கடல் கடல் சார்ந்த பகுதி, பாலைன்னு 5வது பொதுவாக சொல்ல மாட்டா. நானிலம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் 4 தான். இதுல எங்கேயாவது மழை பெய்யாம இருந்தா அப்ப வறண்டு இருக்கும், அதுக்கு மட்டும் பாலைன்னு பேரை ஒழிய தமிழகத்துல பொதுவா பாலை என்று சொல்லக்கூடிய வழக்கம் தமிழ் இலக்கியங்கள்ல பொதுவா ஒரு இடத்த அப்படி பாலைவனம்னு பிராண்ட் பண்ண மாட்டா. சஹாரா மாதிரியோ ராஜஸ்தான் மாதிரியோ அந்த மாதிரி பிராண்ட் பண்ற வழக்கம் தமிழ் இலக்கியங்கள்ல கிடையாது. அதனால பொதுவா நானிலம் நானிலம்னு சொல்வதுதான் வழக்கம். ஆனா இங்க எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, இப்போ திருமாலிருஞ்சோலை என்பது குறிஞ்சி தானே, மலை தானே. ஆனா அந்த மலை எப்படி இருக்கான்? மருத பொழிலணி. ஒரு விவசாய நிலத்துல எவ்வளவு தூரம் செழிப்பாக சோலைகள் இருக்குமோ அந்த செழிப்போட அந்த மலையில சோலை இருக்கான். அதனாலதான் அந்த சோலை மலைன்னு குறிப்பிடுறோமா. அதான் மருத பொழிலணி. மருத நிலத்தில் காணக்கூடிய சோலைகள் போன்ற சோலைகளாலே அலங்கரிக்கப்பட்ட மால் பெரிய இரும் விசாலமான சோலை மலை தன்னை, அந்த சோலை மலையான அழகர் மலை, அந்த மலையை தன்னைனா அதனைன்னு அர்த்தம். அப்போ மாலிரும் சோலை, பெரிய விசாலமான சோலை மலை என்று பெயர் பெற்ற அந்த மலையை யார் விரும்பினான்னா நாம விரும்புறது. அப்புறம் அழகர் ரொம்ப விரும்புறாராம். அதான் பாட்டின் 2வது அடி. கருதி உரைகின்ற கார்க்கடல் வண்ணன் அம்மான் தன்னை. கருதினா இந்த இடத்துல விரும்பின்னு அர்த்தம். கருதினா சும்மா மனசுல சிந்திச்சுன்னு அர்த்தம் இல்லை, அது ஆசையோடு விரும்பி, ஆக இந்த மலை எவ்வளவு அழகா இருக்கு, இங்கேயே நான் குடியிருக்கேன்னு கருதி உரைகின்ற, அதில் விருப்பம் கொண்டு, உரைகின்ற என்றால் அங்கேயே எழுந்தருளி இருக்கிற, கோவில் கொண்டு இருக்கக்கூடிய கார்க்கடல் வண்ணன். கார்னா கருப்பு, கார்க்கடல்னா கருப்பு கடல், கரும் கடல் போல் வண்ணம் கொண்ட கார்க்கடல் வண்ணன். ஒரு கருப்பு கடல் இருந்தா எப்படி இருக்கும், அது போல் வண்ணம் கொண்டவன். ஏன்னா கடலையே பொதுவா அந்த ஆழத்தினாலே ஒரு கருமை தெரியும்பா, கருங்கடல் கருங்கடல்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதுதான் கார்க்கடல் வண்ணன், அது போல் வண்ணம் கொண்ட பெருமான் அழகர் அம்மான் தன்னை. அம்மான் என்றால் தலைவன் அர்த்தம். எங்களுக்கெல்லாம் தலைவனாக சுவாமியாக கள்ளழகர் எழுந்தருளி இருக்கார். தன்னை, அந்த கள்ளழகரை குறித்துத்தான் இந்த 10 பாசுரங்கள் பாடப்பட்டன. அழகர் மலையை விரும்பி எழுந்தருளி இருக்கும் அழகரை குறித்து பாடிய 10 பாசுரங்கள். அதான் மருதம் பொழில் போல் சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய, சோலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாலிருஞ்சோலை மலை, அதை விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய கருங்கடல் போல் வண்ணம் கொண்ட அம்மான், எங்களுடைய தலைவன் இருக்கானே அந்த அழகர், அவரை குறித்து இந்த பாசுரங்கள் பாடப்பட்டவை. இப்போ 3வது அடி. இதை பாடினவர் யாருன்னா, விரதம் கொண்டு ஏத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல். வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர், விட்டு சித்தன் பெரியாழ்வார், வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல் பெரியாழ்வார் சொன்ன பாசுரங்கள் புரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, விரதம் கொண்டு ஏத்தும். ஏத்தும்னா துதி செய்யும்னு அர்த்தம். பெரியாழ்வார் துதி செய்யும் போது என்ன பண்ணுவாராம்? விரதம் கொண்டு, விரதம் இருந்து துதி பண்ணுவாராம். என்ன விரதம்? சாப்பிடாம இருந்து துதி பண்ணுவாரா? விரதம் இருந்து துதித்தல்னா என்னன்னா, மணவாள மாமுனிகள் அற்புதமா வியாக்கியானம் பண்ணார்.
மங்களாசாசன விரதம்னு எல்லா இடத்துலயும் பெருமாள் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடிட்டே ஸ்தோத்திரம் பண்ணுவாராம். இதுதான் அவருடைய விரதம். நமக்கெல்லாம் என்னன்னா நாம நன்னா இருந்தா போதும், அதுதான் விரதம். பெரியாழ்வாருக்கு நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, பெருமாள் நன்னா இருக்கணும், பெருமாள் நன்னா இருக்கணுங்கிறது அவருடைய விரதம். விரதம் கொண்டு ஏத்தும், இதையே விரதமாக கொண்டு அவன் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணுங்கிறதையே உறுதியாக, விரதம்னா உறுதின்னு அர்த்தம், அந்த உறுதியோடு துதி செய்யக்கூடிய வில்லிபுத்தூர் விட்டு சித்தனான பெரியாழ்வார் அருளிய 10 பாசுரங்கள். இனி பாட்டின் நிறைவான அடி. இதை சொல்றவாளுக்கு என்ன பலன்னா, கருதி உரைப்பவர். கருதுதல்னா என்ன அர்த்தம்? விருப்பம்னு பார்த்தோம் இல்லையா, கருதி உரைகின்றன. அப்ப நாம சொல்லும் போதும் எப்படி சொல்லணும்னா கருதி உரைப்பவர். இதுல விருப்பத்தோடு, ஆஹா என்னமா அழகர் மலைய பெரியாழ்வார் பாடியிருக்கார் என்று இந்த பாசுரங்களை ரசிச்சு விருப்பத்தோடு யார் உரைக்கிறார்களோ, யார் சேவிக்கிறார்களோ, கண்ணன் கழலினை காண்பர்களேன்ட்டார். பெரிய பலன் சொல்லிட்டார். கண்ணன்கிறது இங்க பொதுவா பெருமாளை குறிக்கிறது, கிருஷ்ணன் தான் அர்த்தம் இல்லை. கண்ணன், கண்ணனாகிய பெருமாள், கருமை நிறம் கொண்ட பெருமாள், அவனுடைய கழல்னா திருவடின்னு அர்த்தம். கழல் இணை, அந்த திருவடி ஜோடி இருக்கே, அதை காண்பர்களே, நிச்சயமாக பெருமாளுடைய திருவடி தரிசனம் கிடைக்குமா. ஆக இந்த 10 பாசுரங்களை யார் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கண்ணனுடைய திருவடி தரிசனம் என்பது கட்டாயம் கிட்டும் என்பதை தெளிவாக காட்டுகிறார் பெரியாழ்வார். அதுதான் இந்த நிறைவு பாசுரம். மருத பொழிலணி மாலிருஞ்சோலை மலைதன்னை. மருதத்தில் உள்ள சோலைகள் போன்ற சோலைகளாலே அலங்கரிக்கப்பட்ட திருமாலிருஞ்சோலைங்கிற மலையை கருதி உரைகின்ற கார்க்கடல் வண்ணன் அம்மான் தன்னை. அதிலே விருப்பம் கொண்டு கோவில் கொண்ட, கருங்கடல் போல் வண்ணம் கொண்ட எங்கள் தலைவனான கண்ணன் அழகர், அவரை விரதம் கொண்டு ஏத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல். அவரை துதி செய்து மங்களாசாசனம் பண்ணுவதே விரதம்னு பாட்டு பாடக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் பாடிய பாசுரங்கள். கருதி உரைப்பவர் கண்ணன் கழலினை காண்பர்களே. இதை விருப்பத்தோடு 10 பாசுரத்தை சொன்னா அவர்களுக்கு கண்ணன் கழலினை, பெருமாள் திருவடி தரிசனமே கிடைக்கும். மருத பொழிலணி மாலிருஞ்சோலை மலை தன்னை கருதி உரைகின்ற கார்க்கடல் வண்ணன் அம்மான் தன்னை விரதம் கொண்டு ஏத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல். கருதி உரைப்பவர் கண்ணன் கழலினை காண்பர்களே. மருதத்தில் உள்ள சோலைகளாலே அலங்கரிக்கப்பட்ட திருமாலிருஞ்சோலையை விரும்பி எழுந்துருளியிருக்கும் கருங்கடல் வண்ணனான தலைவன் அழகரை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த விரதத்தோடு பாட்டு பாடும் பெரியாழ்வார் பாடிய 10 பாசுரங்கள். இதை விரும்பி சொல்பவர் பெருமாள் திருவடிகளை சேவிப்பார்கள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Tirumalirunjolai hill is adorned with a lot of gardens similar to paddy fields. The Lord, out of affection to the hill, resides there as the dark ocean-hued one and the chief of all. He was sung by Periyalvar in the form of 10 verses with the vow of conferring auspiciousness on the Lord. Those who chant these 10 verses with affection and devotion will have darshan of the lotus feet of the Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பதிகம், இந்த பதிகம் பூர்த்தியாயிடுத்து. அடுத்து என்னன்னு கேட்கிறீங்களா? அழகர் மலையை விட்டு வரணும்னு பெரியாழ்வாருக்கு அவ்வளவு எளிதில் எண்ணம் வந்துருமா? அதனால அடுத்த 10 பாசுரங்கள் மீண்டும் இதே அழகரை பாடப்போகிறார். அதையும் தொடர்ந்து அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மருத பொழிலணி மாலிருஞ்சோலை மலை தன்னை கருதி உரைக்கின்ற கடல் வண்ணனம்மா தன்னை விரதம் கொண்டேத்தும் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் சொல். கருதி உரைப்பவர் கண்ணன் கடலினை காண்பர்களே. கருதி உரைப்பவர் கண்ணன் கடலினை காண்பர்களே.